நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்கான கேம் சேஞ்சர் நேயர்களுக்கான பெண்களுக்கான பதிவு, எஸ்பெஷலி லேடி ஸ்பெஷல். அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் செவ்வாய் பகவானின் சாரம், சதயம் ராகு பகவானின் சாரம், பூரட்டாதி குரு பகவானின் சாரம். அதாவதுங்க, ஜென்ம ராசிலேயே ராகு பகவான் 2 என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான். நார்மலா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா 7.5 சனி கழிவு நேரம். 5ஆம் இடத்துல குரு பகவான் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துல. 7ஆம் இடத்துல கேது பகவான். ஜென்ம ராகு களத்திர கேது. இதுதான் இப்போ மேட்ரு. அதாவது எப்படி இது என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன், என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் அப்படின்னாக்கா, ஒரு கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்ட்ராலஜிக்கலா மனசுல பட்டாம்பூச்சி, மூளையில கண்ணாமூச்சி, யோசனை சுத்தமா போச்சு. ஏன்னாக்கா ஜென்ம ராகுவாச்சு. அதோட மச்சான் மேல இருக்க கோபத்துல ஊட்டையும் காட்டையும் விட்டு ஓட, மாமங்கையில கடைச்சு, மாமங்கையில மாட்டி, சோனாகாஜி போய் கடைசியில காசிக்கு போய் புண்ணியவதி ஆனாலே ஆவாளே கும்பக்காரி, கும்ப ராசிக்காரி. ஆத்தா தாயே, காவல் தெய்வம் உச்சி மாகாளி அம்மன் தான் உன்னை கூட இருந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பதிவை, ஒரு நேர்மை, நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜரான ஜோதிடரான ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர், என் வாயிலிருந்து இப்போ வருது. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவிலேயே இந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ற முதல் அஸ்ட்ராலஜரே நம்ம தான். இதுக்கப்புறம் பல பேர் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஜென்ம ராகு களத்திர கேது இது என்ன மாதிரி விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்னாக்கா, இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க தோணும். அதாவது கும்பராசிக்காரங்க வந்து குறைகுடம் கூத்தாடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே நிறைகுடத்துக்கு சொந்தக்காரங்க தான் கும்பராசிக்காரங்களே. அதுவும் பெண்கள் வந்து சொல்லி மாளாது. தனக்கு இருக்கிறதையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கிற ராசி தான் நீங்கள். ஏன் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 7 என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியாக சிம்ம ராசி வருது. அந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு அதிபதியாக வந்து சூரிய பகவானே வரதுனால உங்கள் கும்பராசியை காப்பாற்றிட்டு இருக்கிறது என்னப்பன் நமசிவாயம் என்ற சிவபெருமான் தான் உங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்காரு, உங்களை உலாவை விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சொன்னேன், அவருடைய சிஷியான, பிரதான சிஷியான, சக்தியின் சொரூபமான உச்சி மாகாளி அம்மனுடைய அருட்கலாட்சம், கருணை கலாட்சமே உங்கள் ராசிக்கு நிறைந்து இருக்கு. அதுவும் பெண்ணான உனக்கு தாயே, சகோதரியே, உனக்கு வந்து அந்த அருட்கலாட்சம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற நேரம் எப்படி இருக்குன்னாக்கா, வீட்டில் நிம்மதி இல்லை, காட்டில் நிம்மதி இல்லை, நாட்டில் நிம்மதி இல்லை, ஆஃபீஸ் போனால் அங்கேயும் நிம்மதி இல்லை, உள்ளேயும் நிம்மதி இல்லை, வெளியேயும் நிம்மதி இல்லை, எங்கேயுமே நிம்மதி இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் தப்பு, குற்றம், இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. மைண்டு பார்த்தாக்கா வந்து ஒரு அப்படியே பயங்கரமாக ஒரு டீவியேஷன் ஆகுது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியல. அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு 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 சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னைத்தானே இழந்தேனா, என்னை நானே கேட்கிறேன். அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காத்தா நீ. உன்னுடைய ரூட்ல வந்து எப்பவுமே வந்து தங்கு தடை இல்லாத நான் ஸ்டாப்பா நீ போயிட்டு இருக்க ஒரு ஆளு. ஆனா இப்ப பார்த்தாக்கா என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே புரியல. வீட்டில இருந்து கிளம்பி கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்கூட்டர் சாவி எடுக்கலாம் பார்த்தாக்கா ஸ்கூட்டர் சாவி எடுக்கலாம். ஸ்கூட்டர் சாவி எடுத்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா செல்ஃபோனை மறந்துட்டோம், செல்ஃபோனை வீட்டிலேயே மறந்துட்டேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அங்கே ஆஃபீஸ் வேலையில் ஏகப்பட்ட சிக்கல்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாமே தாறு மாறு தக்காளி சோறாகுது. அதாவது வந்து ஒன்றிருக்க மற்றவரின் மேல் போகுமே நாட்டம், மனம் ஏறுமே ஓட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது என்னவோ தெரியல, பெரிய ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் வந்து ஒரு அன்பான கணவன், அமைதியான தாய்மார்கள், அதாவது வந்து ஒரு பண்பான நேசமான மாமனார் மாமியார், இந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சுச்சுவேஷனில் பார்த்தாக்கா, நீ என்ன பண்ணாலும் ஏட்டிக்கு போட்டியா எப்படி எப்படியோ எங்கெங்கயோ ஏதாவது என்ன பண்ணாலும் கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. இதில் கூட இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு பார்த்தாக்கா அநியாயத்துக்கு அப்பாவி. அதாவது பொண்ணு கிடையாதவ, அது ஒரு ஜென்ஸு, ஆம்பளை. அதாவது அவன் வந்து எப்படின்னாக்கா, தேனை எடுக்கிறவன் கையணக்காத இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவன் தேனை எடுத்தா கூட, ஐயோ நமக்கு அதெல்லாம் வேணாங்க, நம்ம தேனை எடுக்க சொன்னீங்க, தேனை எடுத்துட்டேன், பாட்டிலுக்குள்ளே ஊற்றுனீங்க, நான் ஊற்றிட்டேன், எல்லாம் கரெக்டாக இது பண்ணிட்டேன், கையில் புறங்கையில் தேன் வலியுது, அதை நக்குவானடா யாராக இருந்தாலுமே, இதனடா ஜென்ரல் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னாக்கா, இல்லை 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 நான் ஐம் நாட் லைக் தட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு பைப்பை திறந்து கையை கழுவிட்டு வர ஆள். அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறது, இது பண்ணுறதுல சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்குது. சரி, ஏன் இப்படின்னா போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற நீங்கள் பேசாத ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்க்கலாமா?
சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்தா என்னடா சொல்லுவான் அவன்? மாத்திரை கொடுப்பான், மருந்து கொடுப்பான், தூங்குறதுக்கு பொதுவாக வந்து மாத்திரை மருந்து கொடுப்பான். அதாவது தூங்குனினாக்கா எல்லா நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா மனநலம் பாதிக்கப்படுற கண்டிஷனுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் போயிடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தானே தூக்கம் வரும். தூக்கம் போயிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் எல்லா நோய்களும் ஆட்டோமேட்டிக்காக தேடி ஓடி வந்துடும். அப்படி இருக்கும்போது அவன் தூங்குறதுக்கு தான்டா மருந்து மாத்திரை தருவான். சரி என்ன தாண்டி பண்ண போகிறேன் இப்போ? அதுதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அவர் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டி கல்யாணம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை குட்டி பிறந்தா கூட உனக்கு வந்து ஏதாவது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் என்ன குழந்தை குட்டி பெற்றுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். என் வீட்டுக்காரன் முதல்ல 3 வருஷத்துக்கு குழந்தை வேணாம்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு போது பார்த்தாக்கா அவனுக்கு வந்து என்ன இளவோ என்ன கருமாந்திரமோ ஒன்றுமே புரியல, குழந்தை உண்டாவில. இப்போ பார்த்தாக்கா சொல்லி வச்ச மாதிரி என்னன்றான், உன்னால தான் எனக்கு குழந்தை பிறகு, உன்னால தான் குழந்தை என்ன சொல்லிட்டு இருக்கிறான். என்னால் ஏன்டா குழந்தை பிறகு? நான் ஆரம்பத்தில் நான் ஓகே தானடா சொன்னேன். நான் நீ தானடா வந்து பல ப்ரிகாஷன் எடுத்து பல தடுப்பு முறைகள் எடுத்துக்கிட்டு நீ தான் வந்து எல்லாத்தையும் தடுத்து விட்டு நீ கெடுத்து விட்டு நீ. அப்படி இருக்கும்போது என்னடா இந்த மாதிரி சொல்கிற நீ அப்படின்னாக்கா அந்த 3 வருஷத்தில் பார்த்தாக்கா இதில் சொல்லக்கூடாத வெளியே சொல்லக்கூடாத ஒரு கேவலம் என்ன அப்படின்னாக்கா 2 வாட்டி கன்சீவ் ஆகிட்டான். அந்த 2 வாட்டியுமே வந்து அபார்ட் பண்ணுறான். இல்லை 3 வருஷம். இப்போ வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியும் நம்ம பார்த்தாகணும். எல்லாமே சுவிட்சர்லாந்து, கோவா, கீவா, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே ஸ்பெயின் எல்லா கண்ட்ரியும் பார்த்தோம். 3 வருஷம் எல்லாத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கணுன்றான். இந்த மாதிரி இருக்கான்டா அவன் வீட்டுக்காரனா இல்லை வந்து அரே ராமா அரே கிருஷ்ணால ஹிப்பியில் சேர வேண்டியதான் என்னன்னு ஒரு அளவும் புரியல. பொண்டாட்டி அன்பாக நடந்துக்கிறான், வீட்டுக்கு செலவுக்கு தேவையான கொடுக்குறான், கரெக்டாக வந்து ஹவுசிங் லோன்னா கட்டிட்டு இருக்கான், எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து ஒரு லேண்டு வாங்கி போட்டான், எல்லாம் பண்ணுறான். அவன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி இருக்கலாம். என்னன்னு ஒன்றுமே புரியலடா எனக்கு. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குதுடா. அதில் வந்து நான் தான் இந்த ஸ்டேஜில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து என்ன ஏதுன்னு உனக்கு புரியல. டெய்லி வாட்ச் கட்டுவேன், இன்னைக்கு பார்த்தா கையில் வாட்சே இல்லை. திடீர்னு பார்த்தா வாட்ச் எப்படி வந்து தெரியல. நான் எப்போ கட்டினேன் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது வந்து மெமரி லாஸ், அதாவது லாஸ் ஆஃப் மெமரி வருதா இல்லை வந்து எல்லாம் மறந்துக்கிட்டு இருக்குதா, இருக்க டென்ஷனில் வந்து என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி போயிட்டு இருக்கடா சுச்சுவேஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் ஒரு 4 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வெளியூரில் அவுட் ஸ்டேஷனில் போய் தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்கிற நீ? ஆமாடா எனக்கு வந்து வேலைக்கு ஆகாது. என்னடி இப்படி நான் சொல்கிறேன் நீ அப்படின்னு ஒன்று. இல்லை நான் சொன்னால் கேளு. அதை நான் வந்து எங்கே போகிற மாதிரி இருக்கிற நீ? இல்லை எங்கே போகிறதுனாக்கா எனக்கு ஒன்றும் புரியல. அதான் ஆனால் வந்து ஓப்பனாக சொன்னாக்கா வந்து என்னன்னு தெரியல. பெருசாக நம்ம வந்து ஒரு திருவண்ணாமலை போயிடலாம், ஒரு வாரம் அங்கே இருக்கலாம். அங்கே இருந்தோம்னாக்கா டெய்லி வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், ரமணாசிரமம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னாக்கா வந்து நம்மளுடைய நம்பிக்கை ஜோதிடர், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர் ரஜேஷ் ரவீன்கரன் அவர் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து திருவண்ணாமலை போனோம் அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மன தடுமாற்றமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மன சிதைவு நோய்களாக இருந்தாலும் திருவண்ணாமலை போனீங்கன்னாக்கா அங்கே குணமாகும், ரெக்கவரி ஆகும். ஏன்னாக்கா அங்கே வந்து பல ஞானிகள், பல மகான்களுடைய ஜீவசமாதிகள் அங்கே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா. அதனால் அங்கே போகலான்டா அப்படின்னோடனே சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன்டா நான் அப்படின்னோடனே. எப்படி நீ தனியாக போவேன்? வேறு நான் என்னடா பண்ணுறது? வேறு யாரை நான் கூப்பிட்டு போகிறது? நான் தனியாக ஏன் போகிறேன்? நீங்கள் நானும் வரேன். எப்பட்றா? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எப்படி? கூட படித்த ஃப்ரெண்டு அவன் இன்னொரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். இப்போ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 36 வயசு, அவனுக்கும் பார்த்தா 36 வயசு, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன் நானும் வரேன் நான் அப்படின்னு அவன் நல்ல ஃப்ரெண்ட் ஆனான். அதான் நான் சொன்னேன், தேனை இருக்கிறவன் கையை நக்காமல் இருக்க மாட்டானாக்கா அவன் தேனை எடுத்தாலும் கையை நக்காமல் இருக்கக்கூடிய ஆள் தான் அவன். எந்த ராசி எந்த நட்சத்திரம் அந்த இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம. பட் அந்த மாதிரி கேட்டகரியில் அவன் நல்லவன், ஒரு நேர்மையானவன்றதால சரி அப்படின்னு 2 பேருமே கிளம்புனாங்க, போனாங்க. இங்கே பார்த்தாக்கா வீட்டில் வந்து மெசேஜ் சொல்லிட்டான். அதாவது வந்து என்னன்னாக்கா புருஷங்கிட்ட சொல்ல மைண்டு ரிலாக்ஸேஷன் பண்ணோம், நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன், நான் இந்த மாதிரி மேட்ரு, இந்த மாதிரி விஷயம். அதாவது யார் கூட போகிறேன்? என் ஃப்ரெண்டு கூட தான் போகிறேன். என் ஃப்ரெண்டுனாக்க இவனை பற்றி தெரியும், புரியுதா? ஏன்னா இவன் வந்து ஒரு அம்பி கேரக்டர். அதனால் இவன் வந்து இவன் ரெமோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் வந்து அண்ணீனா மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அம்பியை வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சரி நீ அங்கே திருவண்ணாமலைக்கு போயிட்டாது, அங்கே ஒழுங்காக சாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மைண்டை பீஸ் ஆஃப் மைண்ட் ஆகிட்டு திரும்பி வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரன் சொல்லிட்டான். இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே என்னடானாக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியலைங்க. அங்கே போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம அம்பி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு. அம்பினாக்கா ஒரு இந்த இதுக்காக வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பெயர், புனைப்பெயர். இது அம்பி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தாக்கா இந்த அம்மா வந்து கல்கத்தாவில் சோனாகாசியில் இருக்காங்களாம். சோனாகாசி எங்கேயும் இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. அது சோனாகாசி அப்படின்னாக்கா அது என்னன்னாக்கா அது வந்து ஒரு சிவப்பு விளக்கு பகுதி, ரெட் லைட் ஏரியா, விலை மாதர்கள் புழங்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடம் தான் சோனாகாசி. அங்கேயே இருக்கிறாங்க.
ஒன்றும் புரியல. இவளுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியல. பார்த்தாக்கா வந்து அப்படியே அறமயக்கத்தில் இருக்கா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, நானா அது மேட்ரு இப்போ தான் இங்கே தான். இவளுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே இந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த சகோதரி வந்து துடிச்சு போய் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இங்கே பார்த்தாக்கா நல்லவன் நினச்சா தேனை எடுத்தாலும் கையணக்க மாட்டான்னு நினச்சாக்கா அவன் வந்து இந்த மாதிரி போய் பார்த்தாக்கா கடைசியில் அவனுக்கு சுயரூபம் தெரிஞ்சு அவன் ரெமோவா கூட இல்லை, அந்நியனை மிஞ்சின அந்நியனா இருக்காங்க. அவன் அந்நியனுக்கே அப்பனா இருக்காங்க. அவன் நான் வந்து இப்படி கேரக்டர் யாடா பாவி, நான் உன்னை நம்பி கூட வந்தேனடா, நீ படிக்கிற காலத்துலேருந்து நீ வந்து அப்படியே புள்ளப்பூச்சி மாதிரி இருப்பா, சாது மாதிரி இருப்பேடா அப்படின்னாக்கா அதெல்லாம் என்னுடைய வெளி வேஷம். வீட்டுக்காரன் வந்து வெளியவே வந்து பார்த்தாக்கா ரெமோ மாதிரி இருப்பான். ஆனால் நான் வந்து உள்ளதான். இவன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னாக்கா மெத்து கொடுத்துருக்காரு. இந்த மெத்து என்கின்ற அந்த போதை மருந்தை கொடுத்து கூல்ட்ரிங்கில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காரு. அதனால தான் அது நான் அந்த ரேஞ்சுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா வரும்போது அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிருக்கு. புருஷங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இந்த மாதிரினோடனே ராஜேஷ் சார் உங்களுடைய பதிவை பார்த்தேன் நான், அப்படியே மனசே மைண்டே அப்படியே மாறிப்போச்சு. ஓ இது எனக்கு மட்டும் கிடையாது, கும்பராசியில் இருக்க அனைத்து பெண்களுக்குமே அனைத்து சகோதரிகளுக்குமே தாயே, இது கும்பராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசி பெண்களுக்குமே இது உண்டு. கும்பராசிக்கு கொஞ்சம் தூக்கலாகவே உண்டு. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க, நீங்கள் நிறை குணமாச்சே நீங்கள், அதனால் உங்களை கவுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் எவன் நல்லவன் நினச்சிங்கன்னா அவனே கடைசியில் வந்து ஆப்பு வச்சிட்டான், வேட்டு வச்சிட்டான், வேலையை கட்டிட்டான். பார்த்தீங்களா, இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லபடியாக ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை, அவங்களுடைய கண்ணீர் கதையை வந்து சொந்த கதையை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி அழுது அவங்க வீட்டுக்காரன் லைனில் வந்து பேசிக்கிச்சு. இந்த மாதிரி போயிடுச்சு தாயே சகோதரி. விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரம். அதாவது இந்த பொசிஷன், இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மே மாதம் வரைக்கும், அதாவது 2026 வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக போய்க்குங்க. வீட்டுக்காரன் தானே பேசுகிறான், மாமனார் மாமியார் தானே பேசுகிறாங்க, அப்பா அம்மா தானே திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் ஒன்றுமே கிடையாது. 10ஓட 1 11 இது, 10ஓட 1 இது ஒன்றுன்ற மாதிரி எடுத்துங்க. டேக் இட் ஈஸியாக எடுத்துங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 2 வார்த்தை நீங்கள் வந்து ஒரு தீப்பொறியாக பறந்தீங்க அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சிங்க, டக்குன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து எப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து நிறை குணம்ன்றதுனால அப்படியே ஒரு பக்குவமாக தன்மையாக என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ, 4 பேர் நம்மளை திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் நம்ம வந்து பொறுத்து போகலான்றீங்க. பொறுத்தது போதும் தாயே, நீ பொங்கி எழு தாயே. எவ்வளவோ யோகங்கள் போகங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த ஏப்ரல் மே வரைக்கும் அப்படியே தடுமாறும், அப்படியே மிதக்கும், அப்படியே பறக்கும். நானா அதே தான். உஷாரு, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிவிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ராஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.